சமவெளியில் வந்து செர்ரி பழம் பார்க்கலாமா இன்றைக்கி? கேக் மேலையெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, செர்ரி பழம். வாங்க பார்க்கலாம் எப்படி இறங்கியிருக்குன்னு பாருங்கள். ஒரு பக்கம் இல்லை, ரெண்டு பக்கம் இல்லை, எப்படி கொத்து கொத்தாக பிஞ்சா இருக்குன்னு சொல்லி பாருங்கள். என்னடா செர்ரியா இது, இவ்வளோ காய் காய்ச்சிருக்க, இவ்வளோ ரெட்டிஸாக இருக்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை தேங்க செர்ரின்னு நம்மள்ட்ட ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கலாக்கா. அதாவது கேக்குக்கெல்லாம் மேலே வந்துட்டு இதுக்குள்ளே இது அறுத்து நடுவில் இருக்க விதையை வந்து எடுத்துட்டு அதில் வந்து இந்த ஜீனிப்பாலை வந்துட்டு ஊற்றி கொஞ்சம் கலர் பொடி போட்டு நல்லா வச்சுட்டு ஊற விட்டு இதை எடுத்து மேலே வந்து செர்ரின்னு சொல்லி கேக்கு மேலே வந்து வச்சுருவாங்க. ஆனால் இது வந்து கலாக்கா. ஆனால் கலாக்கா வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஃபுல் ரெட்டிஸாக வரும். இது போல் வந்து வீரிய ரக நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள் கலாக்கா வந்து வீட்டு தேவைக்கு அல்லது வந்து கமர்ஷியல் பர்பஸாக எனக்கு சந்தைப்படுத்துறதுக்கு சாகுபடியே செய்யணும் அப்படிங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட ஓராண்டுகள் ஒட்டுக்கட்டி நிறைவடைந்த மெச்சூர்டு சாப்ளிங்ஸ் நாற்றுகளை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.